கிராமத்தில் வந்து எப்போ பிரதமர் வர போறாரு, எப்போ பிரதமர் வர போறாருங்களோட ஒரு அவரை பார்க்கணுங்கிறதுக்கான ஒரு அவளோட மக்கள் வந்து தினம் வந்து இப்போவே வந்து நிறைய கும்பல் வந்து பின்தங்கிய மாவட்டம்னு சொல்லப்படுவாங்க. அரியலூர் மாவட்டம் இன்னைக்கு இது பின்தங்கிய மாவட்டம் இல்லை, புகழ வந்து உலக அளவில் பரப்புறதுக்காக தான் நம்ம மோடி வந்து அவரோட எண்ணங்கள் எப்படி தோன்றுன்னு தெரியல. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா செங்கோல் கொண்டு வந்து பார்லிமெண்ட்ல வைக்கிறது, இந்த திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய அரசு கடந்த 4 வருடங்களாக இங்கு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதில் வந்து ராஜேந்திர சோழனோட புகைப்படமே இருக்கா என்று தெரியவில்லை. மக்கள் மனதில் அந்த ஒரு நிகழ்ச்சி நடக்குதா என்று இதுவரை தெரிய கிடையாது. ஆனால் 4 வருஷம் நடந்ததுன்னு சொல்றாங்க. நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி இங்க வராரு. கிட்டத்தட்ட இது வந்து 1000 ஆண்டாவது ராஜராஜ சோழனோட பிறந்த நாளை கொண்டாட விதமாக வந்து பிரதமர் மோடி இங்க வராரு. இதுவரையும் உலகளாவிய வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரதமரும் இந்த ஒரு பின்தங்கிய மாவட்டம்னு சொல்லப்படுவாங்க. அரியலூர் மாவட்டம் இன்னைக்கு இது பின்தங்கிய மாவட்டம் இல்லை, உலகிற்கே வந்து தெரியக்கூடிய அளவிற்கு இந்த மாவட்டத்தை பெருமை சேர்க்கிறதுக்கு நரேந்திர மோடி அவர்கள் இங்க வருகை தரவர்கள். இதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி வந்து சுற்றுலா தலமா தான் இருந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் உலக அளவுல இந்த கோயிலோட பெருமையும் நம்ம ராஜராஜ சோழனோட பெருமையும் உலக அளவுல நம்ம வந்து தெரியப்படுத்த போகிறாரு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அதனால அவர் வரது மிகவும் வந்து மக்கள் அனைவருமே ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆவலுடன் அவரை பார்க்கறதுக்காகவும் ஆவலுடன் அனைவரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். கிராமத்தில் வந்து எப்போ பிரதமர் வர போறாரு, எப்போ பிரதமர் வர போறாருங்களோட ஒரு அவரை பார்க்கணுங்கிறதுக்கான ஒரு அவளோட மக்கள் வந்து தினம் வந்து இப்போவே வந்து நிறைய கும்பல் வந்து கோயிலை வந்து பார்க்கறதுக்காக வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. சுற்றுலாத்தலம் வந்து இது சுற்றுப்புற எல்லா பகுதியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் வளர்ச்சி அடையுங்கிற ஒரு நம்பிக்கை இங்கு உள்ள சுற்று மக்களுக்கு இருக்குது. நம்ம ராஜேந்திர சோழனோட புகழ வந்து உலக அளவில் பரப்புறதுக்காக தான் நம்ம மோடி வந்து அவரோட எண்ணங்கள் எப்படி தோன்றுன்னு தெரியல. தோன்றினால தான் அவரோட புகழ வெளிக்கொண்டு உலகளவில் கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் நம்ம நரேந்திர மோடி அவர்கள் இங்கே வருகை தரார் என்று மக்களிடையே பேசப்படுகிறது. இதில் எந்த ஒரு அரசியல் இருக்கும் என்று தெரியவில்லை. ஆனால் பிரதமர் வந்து பண்ணணும், அவர் தொடங்கி வைக்கும் திட்டங்களை வந்து மக்கள் வந்து மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எதிர்பார்க்கும் திட்டத்தை அவர் தொடங்கி வைப்பார் என்று மக்கள் மனதில் நம்பிக்கை உள்ளது. தொடங்கி வைத்து விட்டால் இந்த பகுதியில் பெரிய அளவு அரசியல் மாற்றங்கள் நிகழும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உலக அளவில் பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து ஒரு பழமையான முதல் மொழின்னு கூட சொல்லலாம். அப்படிங்கும் போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எந்த நாடு சென்றாலும் சரி தமிழோட புகழ அவர் வந்து எல்லா நாட்டுக்கும் கொண்டு செல்கிறார். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா செங்கோல் கொண்டு வந்து பார்லிமெண்ட்ல வைக்கிறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து தமிழுக்கும் சரி தமிழ்நாட்டுக்கும் சரி அதிக முக்கியத்துவத்தை வந்து நமது பாரத பிரதமர் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார். சார், இதுக்கு முன்னாடி இவ்வளோ விமர்சையாக இந்த கோயிலுக்கு ஏதாவது சிறப்பு இந்த திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய அரசு கடந்த 4 வருடங்களாக இங்கு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதில் வந்து ராஜேந்திர சோழனோட புகைப்படமே இருக்கா என்று தெரியவில்லை. மக்கள் மனதில் அந்த ஒரு நிகழ்ச்சி நடக்குதா என்று இதுவரை தெரிய கிடையாது. ஆனால் 4 வருஷம் நடந்ததுன்னு சொல்றாங்க. ஆனால் இன்று வந்து நமது உலகின் விஸ்வகுரு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் வருகையொட்டி இன்று ராஜேந்திர சோழனோட புகழானது உலகம் முழுவதும் இங்கு இருக்கிற பட்டி தொட்டி எங்கும் இன்று ராஜேந்திர சோழனுக்காக விழா நடக்கிறது என்று ஆவலுடன் அந்த விழாவை காண மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனோடு ராஜேந்திர சோழனோட பிறந்த நாளையும் சரி நரேந்திர மோடி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வருகையும் 2 நிகழ்ச்சிகளும் மிக விமர்சையாக கொண்டாட நிலையில் தீவிரமாக நிகழ்ச்சி ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது மக்கள் மனதில் பெரிய அளவில் வரவேற்பை பெற்றுள்ளது. தோழர்கள் அது யாராலையுமே டிஃபீட் பண்ண முடியாத ஆட்சியா இருந்துச்சு. இப்போ மோடி ஆட்சி அப்படிதான் கிட்டத்தட்ட 15 வருஷம் கிட்டத்தட்ட பிஎம்ஆ இருக்க போறாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறேன்? நம்மளோட ராஜேந்திர சோழன் புகழ் எப்படி இங்க பரவி இருக்கிறோ அதே போலதான் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியும் இங்கு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ராஜேந்திர சோழனும் திரு நரேந்திர மோடி அவர்களின் ஆட்சியும் சரி இரண்டுமே ஒப்பிட்டு பார்க்கும்போது அது ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக தான் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது.